வாஸ்து ரீதியில கடன் பிரச்சனையும் குடும்ப பிரச்சனைகளும் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரணம் அந்த வீட்டை கட்டும் பொழுது நடந்த தசா புத்திகள் அவங்களுக்கு சரியில்லாம இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வாஸ்து அமைப்பு கொண்ட வீடு அமையாது. குளிப்பொருத்த அளவுகள் சரியா இருக்காது. மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், வடக்கு கிழக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மூடிய அமைப்பாகவும், இப்போ ஒரு செவருக்கும் மத்த செவருக்கும் கேப் இல்லாம ஒட்டு செவராவும் பாத்தீங்கன்னா வீடுகளை அமைக்கிறது. ஈசானிய மூலையை டோட்டலா கவர் பண்ணிடுறது. காத்து உள்ள வெளியே போக முடியாத அளவுக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு தீராத நோய் நொடிகளும் தீராத கடன் பிரச்சனைகளும் அவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளிடுது. எப்பவுமே ஒரு வீடு நம்முடைய 2வது ஜாதகம் அடிக்கடி சொல்றேன். சோ இந்த 2வது ஜாதகத்தை நம்ம எவ்வளவு தெளிவா பாத்தீங்கன்னா பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுதான் வாஸ்து சாஸ்திரத்தினுடைய உண்மையான விதி.